பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உலக நிலைகளை அறியாதிருத்தல். ஏ. கீரியும் பாம்பும் போல. பி. இலவு காத்த கிளி போல. சி. கிணற்று தவளை போல. டி. அனலிடைப்பட்ட புழு போல. சரியான விடை கிணற்று தவளை போல. பெயர் சொல்லின் வகை அறிதல். கரியன் என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. ஏ. சினைப்பெயர். பி. பொருட்பெயர். சி. பண்புப்பெயர். டி. தொழிற்பெயர். சரியான விடை பண்புப்பெயர். நாமார்க்கோம் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். இப்பாடலடிகளில் இடம்பெற்றுள்ள நடலைக்கு இணையான ஆங்கில சொல்லை எழுதுக. ஏ. அஃபெக்ஷன். பி. அஃப்ளிக்ஷன். சி. அட்ராக்ஷன். டி. அட்மைரபிள். சரியான விடை அஃப்ளிக்ஷன். ஆதிரையான் என்ற பெயர் சொல்லின் வகை அறிக. ஏ. பண்புப்பெயர். பி. தொழிற்பெயர். சி. காலப்பெயர். டி. குணப்பெயர். சரியான விடை காலப்பெயர். இழுக்க லுடையுழி ஊற்றுக்கோலற்றே ஒழுக்க முடையார்வாய் சொல். அடிக்கோடிட்ட சொல்லுக்கு இணையான ஆங்கில பதத்தினை தேர்க. ஏ. an assistant. பி. சப்போர்ட்டர். சி. ஸ்டாஃப். டி. ஃப்ரெண்ட்ஸ். சரியான விடை சப்போர்ட்டர். திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை. ஏ. 430. பி. 201. சி. 306. டி. 470. சரியான விடை 430. தழி ஈ இலக்கண குறிப்பு தருக. ஏ. செய்யுளிசை அளபடை. பி. ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். சி. இன்னிசை அளபடை. டி. சொல்லிசை அளபடை. சரியான விடை சொல்லிசை அளபடை. உலகம் என்ற தமிழ்ச்சொல்லின் வேர்ச்சொல் எது? ஏ. உலகு. பி. உலவு. சி. உலது. டி. உளம். சரியான விடை உலகு. ஞானப்பச்சிலை என போற்றப்படும் மூலிகை. ஏ. துளசி. பி. கீழாநெல்லி. சி. தூதுவளை. டி. கற்றாழை. சரியான விடை தூதுவளை. பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்திய சொல்லை தேர்ந்தெடுக்க. வினைத்தொகை. ஏ. செந்நாய். பி. சூழ்கழல். சி. வெண்மதி. டி. கண்ணோட்டம். சரியான விடை சூழ்கழல். தில்லையாடி வள்ளியம்மை எந்த நாட்டில் பிறந்தார்? ஏ. அமெரிக்கா. பி. இத்தாலி. சி. இந்தியா. டி. தென்னாப்பிரிக்கா. சரியான விடை தென்னாப்பிரிக்கா. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்ற சொல்ல கேட்டு பாடப்பட்ட நூல் எது? அசதிக்கோவை. ஆசாரக்கோவை. திருக்கோவையார். மும்மணிக்கோவை. சரியான விடை திருக்கோவையார். பரணி இலக்கியத்திற்குரிய பா வகையை குறிப்பிடுக. ஏ. வெண்பா. பி. விருத்தப்பா. சி. கலி விருத்தம். டி. கலித்தாழிசை. சரியான விடை கலித்தாழிசை. பொற்கொடி ஆயக்கலை 64னையும் கற்றால் இவ்வாக்கியம் எவ்வகை வினை சார்ந்தது? ஏ. பிறவினை. பி. தன்வினை. சி. கலவை. டி. செயப்பாட்டு வினை. சரியான விடை தன்வினை. காமராசரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடுகிறோம்? ஏ. கல்வி பணி ஆற்றிய நாள். பி. கல்வி வளர்ச்சி நாள். சி. தொழில் முன்னேற்ற நாள். டி. தேசிய கல்வி நாள். சரியான விடை கல்வி வளர்ச்சி நாள். நன்மை என்பது. ஏ. பொருட்பெயர். பி. சினைப்பெயர். சி. பண்புப்பெயர். டி. தொழிற்பெயர். சரியான விடை பண்புப்பெயர். நாட்டுதும் யாம்போர் பாட்டுடைச் செய்யுள் என்று பாடத் தொடங்கிய புலவர் யார்? ஏ. கம்பர். பி. கபிலர். சி. இளங்கோவடிகள். டி. சீத்தலை சாத்தனார். சரியான விடை இளங்கோவடிகள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? ஏ. பரிதிமாற் கலைஞர். பி. மு. வரதராஜன். சி. தேவநேய பாவாணர். டி. புதுமைப்பித்தன். சரியான விடை தேவநேய பாவாணர். நிகண்டுகளில் மிக பழமையானது.
ஏ சேந்தன் திவாகரம், பி சூடாமணி நிகண்டு, சி அகராதி, டி இதில் எதுவும் இல்லை. சரியான விடை சேந்தன் திவாகரம். முருகு பொருநராற்று 12 முல்லை. இத்தொடரில் 12 என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் எவை? அகநானூறு, ஏ அகநானூறு புறநானூறு, பி முல்லைப்பாட்டு குறிஞ்சிப்பாட்டு, சி திருமுருகாற்றுப்படை பொருநராற்றுப்படை, டி சிறுநராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை. சரியான விடை சிறுபானாற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை. அகராதி என்னும் சொல்லை முதலாக கையாண்டவர் யார்? ஏ திருமூலர், பி வீரமாமுனிவர், சி திருநாவுக்கரசர், டி கம்பர். சரியான விடை திருமூலர். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார்? ஏ 1786, பி 1858, சி 1808, டி 1886. சரியான விடை 1886. வருக என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. ஏ வினையெச்சம், பி உருவகம், சி உரிச்சொல் தொடர், டி வியங்கோல் வினைமுற்று. சரியான விடை வியங்கோல் வினைமுற்று. பொருந்தாத தொடரை குறிப்பிடுக. ஏ கலம்பகம் 18 உறுப்புகள், பி சிற்றிலக்கியங்கள் 96, சி பிள்ளைத்தமிழ் 10 பருவங்கள், டி பரணி 100 தாழிசைகள். சரியான விடை பரணி 100 தாழிசைகள். பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் கூறியவை: ஏ நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன், பி வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே, சி பெண்களே சமூகத்தின் கண்கள், டி சமத்துவத்தின் மறுபெயரே மனிதநேயம். சரியான விடை வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே. பின்வரும் சொற்களுள் குற்றியலுகரம் அல்லாத சொல்லை கண்டறிக. ஏ மார்பு, பி வரகு, சி மடு, டி மாசு. சரியான விடை மடு. சித்துக்களின் எண்ணிக்கை: ஏ 12, பி 18, சி 10, டி 8. சரியான விடை 8. ஆயிடை அணங்கின் கற்பும் ஐய நின்னருளும் செய்ய தூய நல்லறனும் என்றிணங்கினையன தொடர்ந்து காப்ப. இவ்வரிகளில் சீதையை அழியாமல் காப்பாற்றியவை எவை என குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ அன்பும் பண்பும், பி அறிவும் ஆற்றலும், சி அறனும் மரணும், கற்பும் அருளும். சரியான விடை கற்பும் அருளும். வலன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவன் யார்? ஏ தாவிது, பி கோலியாத்து, சி சூசையப்பர், டி சவுல் மன்னன். சரியான விடை சூசையப்பர்.